தொடர் கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை RS மங்கலம் ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுகிய கால ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 வரை செலவு செய்து கடைசியில் ஒரு பிடி நெல்லை கூட கொண்டு போக முடியவில்லை என்ற கவலையில் விவசாயிகள் உள்ளனர். கமுதி அருகே உள்ள ஆலங்குளம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதோடு மேலராமநதி கண்மாயும் முழு கொள்ளளவை எட்டியதால் அந்த கிராமமே தனி தீவு போல காட்சியளிக்கிறது. பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் கிராம மக்கள் ஆபத்தான முறையில் நடந்து செல்லும் நிலை உருவானது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்த நிலையில் தென்தாமரைக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மேலும் பள்ளிகள் முன்பு தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்தனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய கனமழையால் அங்குள்ள கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் வத்திராயிருப்பு வில்வராயன் கண்மாயிலிருந்து வெளியேறிய வெள்ள நீரில் தவறி விழுந்த ஒருவர் தானாகவே தத்தளித்து வெளியேறினார். முத்துசாமிபுரம் பெரிய கண்மாய் உடைந்து தண்ணீர் வயல்வெளிகளுக்குள் புகுந்ததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் வேதனையில் உள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றங்கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டு தென்னை மரங்கள் மற்றும் இலவ மரங்கள் சாய்ந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். இதேபோல் உத்தமபாளையம் அருகே சீலையம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வயல்வெளிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் நடவு செய்த நாற்றுகள் நீரில் மூழ்கின. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.